மாணவர்கள் நீண்ட நேரம் படிப்பதால் ஏற்படும் உடற்கூறு தொடர்பான பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான 2 நாள் பிசியோதெரபி மருத்துவ முகாம் தமிழகம் முழுவதும் நடைபெறுகிறது. இந்தியாவிலேயே முதல் முறையாக தமிழக பள்ளிக்கல்வி இயக்ககத்தின் மூலம் தமிழகத்தில் உள்ள அனைத்து பள்ளிகளிலும் 6 முதல் 10ஆம் வகுப்பு வரை பயிலும் மாணவர்களுக்கு இயல்முறை மருத்துவம் எனப்படும் பிசியோதெரபி சிகிச்சை அளிக்கப்படுகிறது. இந்த சிகிச்சையின் மூலம் மாணவர்களுக்கு தலை முதல் கால் வரை உள்ள உடல் உறுப்புகளில் உள்ள பிரச்சனைகள் ஆய்வு செய்யப்பட்டு அதற்கான மருத்துவம் மற்றும் உடற்பயிற்சிகள் கற்றுத்தரப்படுகிறது. சென்னை எழும்பூரில் உள்ள அரசு மகளிர் பள்ளியில் நடைபெற்ற பிசியோதெரபி மருத்துவ முகாமில் 10 மருத்துவர்கள் கொண்ட குழுவினர் 400 மாணவர்களுக்கு சிகிச்சை அளித்து உடற்கூறு தொடர்பான பயிற்சிகளை அளித்தனர். உடல் பேக்போன், அதாவது ஸ்பைனல் கார்டு, கழுத்து முதலிய பாகங்களில் பிசிக்கலா ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா அது பிசிக்கல் ஏஜென்ட்ஸ் வச்சு, அதாவது ஹீட், லைட் முதலான பிசிக்கல் ஏஜென்ட்ஸ் வந்து சரி பண்றது தான் பிசியோதெரபிங்கிறது. ஒரு மாணவர் சரியான முறையில் கல்வி கற்கணும்னா பிசிக்கல் அசஸ்மெண்ட் கண்டிப்பா முக்கியம். ஏன்னா இப்ப அதிகமா புக் வெயிட்லாம் தூக்கி பசங்களுக்கு முதுகெலும்பு வளையறதுல இருந்து இல்ல பெஞ்சில் எப்படி நேரா உட்கார்றது, எப்படி விளையாடுறப்ப கூட எந்தெந்த பொசிஷன்ல விளையாடணும், எந்தெந்த பொசிஷன்ல நடக்கணுங்கிறது கூட யாருக்கும் தெரியறது இல்ல. இது தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து பள்ளிகளுக்கும் இதோட பிசியோதெரபியோட இம்பார்ட்டன்ஸ் தெரியணும், அதோட விழிப்புணர்வு வரணுங்கிறதுக்காக தான் இந்த கேம்ப் முன்னோட்டமாக நடைபெறுகிறது. நீண்ட நேரம் படிப்பதால் ஏற்படும் கழுத்து வலி மற்றும் முதுகு வலிக்கு பிசியோதெரபிஸ்ட் அளித்த சிகிச்சையால் நல்ல தீர்வு கிடைத்துள்ளதாக மாணவர்கள் தெரிவித்தனர். எங்களுக்கு இன்னைக்கு பிசியோதெரபி டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்க. இதன் மூலமா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது எங்களோட எதிர்கால வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல எங்களோட கை காலெல்லாம் ஆக்ஷன் பண்ண சொன்னாங்க. இதுல எங்களுக்கு என்னென்ன பெயின்லாம் இருக்குன்னு கேட்டாங்க. அதுக்கான தகுந்த சிகிச்சைகள் எல்லாம் சொன்னாங்க. அதெல்லாம் செய்யறதுனால எங்களுக்கு இப்ப அந்த பெயின்லாம் வரதுக்கு வாய்ப்பு இல்லை. ரொம்ப எனக்கு கால் வலிச்சிட்டு இருந்துச்சு. கொக்கோ கூட என்னால பிராக்டிஸ் பண்ண முடியல. இப்ப பிசியோதெரபினால எங்களுக்கு